கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி வச்ச கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிராய்லர் கோழி தாங்க இது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா இது. 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், 2 ஸ்பூன் வரமல்லி எல்லாம் வறுத்து அது கூட சேர்த்துருக்கேன். கூடவே பட்டை கிராம்பு வறுக்க மறந்துட்டு அது கூடவே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டுக்கு தேவை அப்படின்றனால கொஞ்சம் பல்காக அரைச்சிக்கிறேன். இஞ்சி பூண்டு கூடவே கல்லுப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பீஸாக அரைச்சி எடுத்துட்டு வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா தூள் 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குக்கரை சூடுபடுத்திட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு இதான அளவுகள். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கோழியையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை கூட சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா விரிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு இறக்கணும். அப்படி டேஸ்டியான சூப்பரான அரைச்சி வச்ச கோழி குழம்பு தயார். சுட சுட இட்லி, ரேஷன் அரிசியில் செஞ்ச சாஃப்டான இட்லியோட சர்வ் பண்ணுங்கள். அடிபொலியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.